எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மேம் பிரியங்கா ரங்கராஜ் பேசுகிறேன். இப்போ நம்ம 7th மாடல் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ போன மாடலுக்கு என்ன பார்த்தோன்னா, நம்ம விஸ்கோசைன் ஃபைபர்னா என்ன, அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் பாலிஸ்டர் ஃபைபர்னு சொன்னோம், அது பிஇடி ஃபைபர்ஸ் சொல்லுவோம் பார்த்தோன்னு சொன்னேன். ஸோ அதில் பிஇடி ஃபைபர் என்னது, பாலி எத்திலின் டெரிப்தாலேட். ஸோ அதில் மோனோமர் என்னென்னு சொன்னால் எத்திலின் கிளைகால் ப்ளஸ் டை மெத்தில் டெரிப்தாலேட் அப்படி சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் மற்ற அந்த ரெண்டு ஃபைபரோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூஸஸ் சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன பார்க்க போகிறோம், நைலான் 66 ஃபைபர் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நைலான் 66 அந்த கார்பனோட அணு எண்ணிக்கையை சொல்லுவோம், அட்டாம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாறுபடுறத பொறுத்து தான் இந்த 6,6,6,10,6,12 இருக்குது, சம்திங் 9,6,11 இருக்குது, 6,14 இருக்குது, 13 இருக்குது. அந்த கார்பன் நம்பர் பொறுத்து வந்து பேர் வந்து மாறுப்பா. பட் உங்கள் சிலபஸுக்கு 966 மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் 966 தான் ரொம்ப வந்து வேஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், நம்ம நார்மல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், 996 இல்லாட்டி 996,6 இந்த ரெண்டு தான் இப்போ அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற இதை காட்டிலும். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிறோம் 966 ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நைலான் 66 ஃபைபர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான் இது பார்க்க போகிறோம். ஸோ இதோட மோனோமர்ஸ் வந்து என்னென்னா, அப்போ பாலிஸ்டர்னு பார்த்தோம் எத்திலின் கிளைகால் ப்ளஸ் டை மெத்தில் டெரிப்தாலேட்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதோட மோனோமர் வந்து என்னென்னா ஹெக்ஸா மெத்திலின் டையமின் ப்ளஸ் அடிபிக் ஆசிட். ஓகேங்களா? இந்த இருக்குது பாப்பா, முதல்ல இருக்குது பார்த்தீங்களா, ஹெக்ஸா மெத்திலின் டையமின் ப்ளஸ் அடிபிக் ஆசிட். இது ரெண்டுமே 6 கார்பன் இருக்குது. ஹெக்ஸா மெத்தில் டையமின்லேயும் 6 கார்பன் இருக்குது, ப்ளஸ் அடிபிக் ஆசிட்லேயும் 6 கார்பன் இருக்கிறதுனால தான் இப்போ நைலான் 6,6 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவாப்பா? ஸோ நைலான் 6,6 மோனோமர், அதாவது மூலப்பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஹெக்ஸா மெத்திலின் டையமின் ப்ளஸ் அடிபிக் ஆசிட். எல்லாம் அதில் வச்சுக்கோங்க, ஹெக்ஸா மெத்திலின் டையமின் ப்ளஸ் அடிபிக் ஆசிட். ஓகேங்களாப்பா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், காப்பர்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா மேலே, இந்த டயக்ராம் பாருங்கள். இது டயக்ராம் ரொம்ப முக்கியம். இந்த டயக்ராம் பார்த்து நீங்களே இந்த கொஸ்டின் வந்து எழுதிக்கலாம். நான் சொல்கிறத நல்லா நீங்கள் நோட்டில் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் படிக்க முடியும், இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, மேலே காப்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னு சொல்லி போட்டு காப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த ரெண்டோட ஹெக்ஸா மெத்தில் டையமின் ப்ளஸ் அடிபிக் ஆசிட் இந்த ரெண்டோட மோனோமர்ஸையும் காப்பருக்குள்ளே போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ காப்பருக்குள்ளே போட்டோன்னே ஸ்பின்னிங் வெசல் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன ஆகுனா நல்லா மெல்ட் ஆயிரும். ரெண்டுமே என்ன பண்ணுவோம், ஒரு மோனோமர் மாதிரி இருக்கும். ஒரு சின்ன பீஸ் கிறிஸ்டல்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசி மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை போட்டோடனே என்ன ஆகும், இந்த ஸ்பின்னிங் வெசலுக்கு வந்தோடனே என்ன ஆகும்னா நல்லா மெல்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மெல்ட் ஆனதை இந்த சீன்னு சொல்லி போட்டு பெர்ஃபோரேட்டட் கிரிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெர்ஃபோரேட்டட் கிரிட் வழியாக ஓட்டையாக இருக்கணும். அந்த ஓட்டைக்குள்ளே அப்படியே மெதுவாக வரும். மெதுவாக அந்த இடத்துல பூன்னு சொல்லி டி பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ன மொத்தமாக கலெக்ட் பண்ணி நிற்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்னென்னா, அந்த மெல்ட்டானது வந்து ஆக்சிஜனோட வினைபுரியக்கூடாது. இப்போ வினைபுரிஞ்சால் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக ஆக்சிஜனே வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாக அந்த பூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு நைட்ரஜன் ஏர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நைட்ரஜன் ஏர் பாஸ் பண்ணுறதுனால இதை சுற்றி வேறு எந்த யாருமே இந்த நைட்ரஜன் ஏரை பாஸ் பண்ணி உள்ளே போக முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் இதெல்லாம் ஃபுல்லாக நைட்ரஜன் ஏரை பாஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த அந்த கலெக்ட் பண்ணது பம்ப் வழியாக அந்த ஸ்பின்னருக்குள்ளே வந்துடும். ஸ்பின்னர்ட்டாக இருக்குன்னு என்ன சொன்னால், இல்லை ஓட்டையாக இருக்கும். அதில் நம்ம ஃபைபர் டயாமீட்டர் நம்ம எவ்வளோ வேணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு ஓட்டை இருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல பல ஓட்டைகள் இருக்கும். ஸோ அந்த பல ஓட்டைகள் வழியாக வரும்போது என்ன ஆகுனா, இந்த மாதிரி நூலாக வரும். ஸோ அந்த இடத்துல ஒரு கூலரை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, நமக்கு தேவையான நைலான் ஃபைபர் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ கூலரை பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் சேம்பர் வழியாக வரும். வந்து என்ன பண்ணுறது, பாபின் வழியாக நம்ம சுற்றி வச்சுப்போம். ஓகேங்களாப்பா? இந்த அதே தான் இந்த ப்ராசஸ். ரைட் சைடில் ஒன்றுமே கிடையாது, பாபின்லேருந்து அதுக்கப்புறம் இப்படி மாற்றுறது தான். உங்களுக்கு மெயின் பிக்சரே ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிறது தான். இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிறது, லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான படம். ரைட் சைடில் இருக்கிறது வந்து அந்த பாபின்லேருந்து அதுக்கப்புறம் எப்படி போய் நம்ம கோன்லேயே நம்ம மாற்றுறது தான். அது வரைஞ்சிக்கோங்க. ஆனால் மெயினாக படம் வந்து நம்ம இங்கே தான் இதை பார்த்தா நம்ம தியரி எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன சொன்னேன், நைலான் 66 மோனோமர் என்னன்னு பார்த்தோம், ஹெக்ஸா மெத்திலின் டையமின் ப்ளஸ் அடிபிக் ஆசிட். ஓகேங்களா? அது ரெண்டும் என்ன பண்ணுவோம், காப்பர் ஏக்குள்ள முதல் எடுத்துப்போம். அது எடுத்தது என்ன பண்ணுவோம், ஸ்பின்னிங் வெசல் பிக்குள்ளுக்கு அனுப்புவோம். அந்த இடத்துல என்ன ஆகும், நல்லா அந்த மோனோமர்ஸ் வந்து இந்த மோனோமர் சொல்லும் போது இந்த மூலப்பொருட்கள் நல்லா மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனது இந்த பெர்ஃபரேட் கிரீடுன்னு சொல்லி பேர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஓட்டை கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக இந்த பூல் டிக்குள்ளே வந்து நிற்கும். மொத்தம் பூல் டிலேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க.
அந்த பூல்டில் என்ன சொன்னேன் அங்கே வந்து ஆக்சிஜனோட இது வினைபுரிஞ்சால் வேறு எதுவும் ப்ராடக்ட் வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், அதை சுற்றி நைட்ரஜனை பாஸ் பண்ணி வைப்போம். அதனால் அந்த ஆக்சிஜனோட வினை புரியாது. ஓகேவா. ஸோ அந்த பூல் கலெக்ட் பண்ணதை பம்பு வழியாக ஸ்பின்னர்களுக்கு அனுப்புவோம். நான் ஸ்பின்னர்கிட்ட என்ன சொன்னேன், அதில் வந்து பல ஓட்டைகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஓட்டையோட அளவு எப்படி இருக்குன்னா, நம்ம ஃபைபர் டயாமீட்டர் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஓட்டை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்பின்னர்ட் வழியாக கனெக்ட் ஒரு மாதிரி யானை வரும். அந்த இடத்துல கூலியர் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு தேவையான நைலான் 6 ஃபைபர் கிடச்சிரும். ஓகேங்களாப்பா. அதுக்கப்புறம் ஸ்டீம் சேம்பர் வழியாக பாபின்களுக்கு பயன்படுத்திடும். பாபின்க்கு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்களா, கைடு, பேராஃப் ரோலரு, டிஃப்ளேட்டருங்கிற சும்மா அந்த ரோலர்களில் போய் கடைசியில் கோன்லேயோ இல்லை ஸ்பூன்லேயோ சுற்றுறது தான். ஓகேங்களாப்பா. அப்புறம் அந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. பட் மெயின் தியரி தான், இதை வச்சு தான் நீங்கள் தியரியாக எழுதுவீங்க. ஓகேங்களா. இந்த பேர் நல்லா இருந்துச்சுக்கோங்க. ஹெக்ஸாமெத்திலின் டையமின் ப்ளஸ் அடிபிக் ஆசிட். ஓகே, நான் இங்கே சொன்னதான் அப்படியே இங்கே உங்களுக்கு தியரியாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நைலான் 567 மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னென்னா, நல்ல டென்சைல் ஸ்ட்ரென்த் அதிகம்ப்பா. ஓகேவா. நல்லா எவ்வளோ அடித்தாலும் ஃபைபர் ஸ்ட்ரென்த் வந்து தாங்கும். அவன் ஈஸியாக போட்டோ டிகிரேடேஷன் ஆகாது. போட்டோ டிகிரேடேஷன் மீன்ஸ் ஒளியால் டக்குன்னு பாதிக்கப்படாது. இது மெயின் பாயிண்ட். ப்ளஸ் குட் அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸு. மெயினாக என்ன சொன்னேன், விஸ்கோஸ் அயன் ஃபைபருக்கும் இதுக்கும் நல்ல ஒரு அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸு. விஸ்கோஸ் அயன் ஃபைபர் வந்து அப்படியே நம்ம எடுக்க முடியாது. அது போக இந்த ஹைவெட் மாடல் சொல்லுவாங்க, பாலினோசிக் ஃபைபர் சொல்லுவாங்க, டெனோசோ ஃபைபர் சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் அந்த விஸ்கோஸ் ஃபைபரோட மற்ற கொஞ்சம் கெமிக்கலோட ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் கொஞ்சம் அந்த அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி வரும். பட் நைலான் 6 ஃபைபர் இயற்கையாகவே அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ், அதாவது உராய்வு எதிர்க்கும் தன்மை வந்து அதிகம். அதனால தான் அந்த டயர் கார்டு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, டயருக்குள்ளே டயர் கார்டு சொல்லி லேயர் இருக்கும். அதெல்லாம் இந்த ஃபைபர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. விஸ்கோஸ் ரேயான் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த நைலான் 6 ஃபைபர் தான் டயர் கார்டு. டயர் கார்டு மீன்ஸ் டயருக்குள்ளே நீங்கள் டயர் ஏதாச்சும் நீங்கள் பார்க்க முடிஞ்ச 2 வீலர் டயரோ இல்லை சம்திங் பாருங்கள், டயருக்குள்ளே டயர் கார்ட்ஸும் லேயர் இருக்கும். அந்த லேயர் கரெக்டாக இருந்தால் தான் டயர் வந்து ரொம்ப நாளைக்கு ஓடும். ஓகேவா. ஸோ அதுக்கு மெயின் என்னென்னா, டயர்னால் எப்போ பார்த்தா ரோடில் ஓடிட்டே இருக்கிறது. ஸோ அதுக்கு என்ன உராய்வு தன்மை வந்து உராய்வு எதிர்க்கும் தன்மை வந்து அதிகமாக இருக்கும்ல. டயர் டக்கு என்ன ஆகும், தேஞ்சு போயிடும். டக்குன்னு வந்து என்ன ஆகும், தேஞ்சு இதாகி வந்துடும். ஸோ அதுக்கு மெயின் என்ன, அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். அது நைலான் 6 ஃபைபருக்கும் விஸ்கோஸ் ரேயான் ஃபைபருக்கும் அதிகம். ஓகேங்களா. ஓகே, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். டப்பாக வாட்டர் ஆகுதுனால ஈஸியாக என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ நம்ம இதில் என்ன பார்த்தோன்னா, நைலான் 6 ஃபைபரோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ப்ளஸ் அதோட ப்ராப்பர்ட்டி சொல்லி பார்த்தோம். ஓகேங்களாப்பா. ஸோ நைலான் 6 ஃபைபர்னால் அது மெயின் என்னென்னு பார்த்தோம், ஹெக்ஸாமெத்திலின் டையமின் ப்ளஸ் அடிபிக் ஆசிட். அதோட மோனோமர் பேர் மறந்துடாதீங்க, திரும்ப சொல்லி பாருங்கள். ஹெக்ஸாமெத்திலின் டையமின் ப்ளஸ் அடிபிக் ஆசிட். பாலியஸ்டர் ஃபைபர்னால் எத்திலின் கிளைகால் ப்ளஸ் டைமெத்தில் டெரித்தாலேட். பாலியஸ்டர் ஃபைபர்னால். ஓகேங்களாப்பா. தேங்க்யூ. திரும்ப அடுத்த மாடலில் பார்ப்போம்.